வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆசான்ஜியோட இதே கேட்டோம். ஆமா. அடுத்தது பாலா சார்து. பாலா சாருடைய ட்ரைனிங் நாளைக்கு கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்க. சார் வெரி குட் மார்னிங் சார். ஜெகதீசன் வாணியம்பாடி. குட் மார்னிங் சார். சார் ஆசன்ஜி சொன்ன விஷயத்துல பாத்தீங்கன்னாக்கா எனக்கு பிடிச்ச விஷயம் அந்த மாற்றம். ஒரு உங்களுக்கு சிக்னல் கிடைக்கல சார் சரியா? இப்ப கேக்குதுங்களா சார்? இப்ப கேக்குது. ஓகே சார். சிங்கிள் பர்சனுடைய மாற்றம் வந்து டோட்டல் ஃபேமிலியே மாற்றும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம பாலா சாரும் சொன்னாரு, ஒருத்தர் எடுக்கிற முயற்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஃபேமிலியே டோட்டல் ஜென்ரேஷனே மாத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. இது உண்மையிலே வந்து நம்ம பிசினஸ் மட்டும் கிடையாது, இது நமக்கான மாற்றம் மட்டும் கிடையாது, டோட்டல் ஜென்ரேஷனுக்கான மாற்றம்ன்றது வந்து புரிஞ்சுக்கிட்டேன் சார். அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது சார். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடுறோம் எல்லாமே வெளியே ஆக்டிவ் இன்கம் தான். இந்த ராயல்டி இன்கம்ன்ற விஷயம் சார் சொன்ன 4 ஜெனரேஷனுக்கு நமக்கு இன்கம் வருது அப்படின்றாங்க. இது வந்து மக்கள் புரிஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். புரிய வைக்கிற வேலை மட்டும் தான் நம்மளுது சார். தேங்க்யூ சார். சார், புரிய வைக்கிற வேலை நம்மளுது. முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதுல வெறித்தனமா செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா மக்களும் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம என்ன பேசுறோமோ அதை கேட்க மாட்டாங்க, நம்ம என்ன செய்யறோமோ அதை செய்வாங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதை வாட்ச் பண்ணுவாங்க. இன்னைக்கு எல்லாருமே லீடர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. லீடர் எங்க இருந்து வராரு? லீடர் எங்க இருந்து வராரு? நமக்குள்ள இருந்தா வெளியே வரணும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஆளுமை பண்பு இருக்கு, ஒரு லீடர்ஷிப் இருக்கு. அது நான் தான் லீடர் அப்படின்னு நினைச்சானா அவன் அழிஞ்சிருவான். நான் இவங்க எல்லாத்தையும் நான் வழி நடத்தணும், இவங்க எல்லாரையும் வெற்றி பெற வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க லீடரா மாறுறாங்க. கண்டிப்பா சார். ஆணவம் உள்ளவன் லீடர் கிடையாது. அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறவன் லீடர் கிடையாது. அன்பால மற்றவங்களையும் ஜெயிக்க வைக்கணும், அவங்க எல்லாரும் நம்ம டீம், அவங்க நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு நினைக்கிறவன் தான் லீடர். அவன் தானாவே லீடரா மாறுவான். இன்னைக்கு விக்டோரியா மேடம் இருக்காங்கன்னா இன்னைக்கு அத்தனை பேருடைய லைஃபையும் சக்சஸ் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம எல்லாருமே அதைத்தான் நினைக்கிறோம். அந்த டீம் இந்த டீம் போட்டி பொறாமை, அவங்க வளர்ந்துருவாங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற கண்ணோட்டத்தோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம ஒரு லீடரா மாறவே முடியாது. எல்லாரும் வெற்றி பெறணும், வெஸ்டீஜில் இருக்க எல்லாரும் வெற்றி பெறணும், டீம் விக்டரி இருக்கிற எல்லாரும் வெற்றி பெறணும் அப்படின்ற கண்ணோட்டத்தோட, அதாவது அவங்க டீம்ல இருந்து 10 பேர் வந்துட்டாங்க, போட்டியா எடுத்துக்கோ, உன் டீம்ல இருந்து 20 பேரை கொண்டு வா, அடுத்த மீட்டிங்க்கு 30 பேரை கொண்டு வா. மார்னிங் செஷன்ல ஒரு டீம்ல இருந்து 10 பேர் வராங்க, ஒரு டீம்ல இருந்து 8 பேர் வராங்க, உன் டீமை 15 மாத்துங்க, 20 மாத்துங்க, உங்க டீம்ல உள்ள அத்தனை பேரையும் கொண்டு வாங்க மார்னிங் செஷனுக்கு. சக்சஸ் எங்க கிடைக்குமோ, எங்க அதுக்கான ஒவ்வொரு தேவைகளுக்கு நம்ம தேவைகளுக்கான விஷயங்கள் எங்க கிடைக்குதோ அங்க கொண்டு வந்து உட்கார வைக்கணும். இன்னைக்கு ஆசான்ஜி கொடுத்ததையோ பாலாசார் கொடுத்ததையோ என்னால கொடுக்க முடியாது. அப்போ அவங்களால முடிஞ்சதா அவங்க கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம போய் உட்கார வச்சோம்னா நம்ம கத்துக்கிட்ட மாதிரி நம்ம டீமும் கத்துக்கும், நம்ம மோட்டிவேட் ஆன மாதிரி நம்ம டீம் மோட்டிவேட் ஆகும், நம்ம புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்ம டீம் புரிஞ்சுக்கும். ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள இருக்கிற லீடர்ஷிப் வெளியே வரும். அந்த தலைமை பண்பு வெளியே வந்தா அந்த டீமும் அவங்க வழி நடத்துவாங்க. யார் ஏன் டவுன்லைன் செய்யல சார், அவர் மட்டும் 200 பிவி செஞ்சிருந்தா நான் 2000 பிவி முடிச்சிருப்பேன் சார், அவர் 1000 பிவி பண்ணுவார்னு நினைச்சேன் சார், அவர் 600 தான் சார் பண்ணாரு, அதனால வரல சார். யாரு செய்யறாங்க செய்யல, நான் செய்வேன். பாலா சார் ரொம்ப தெளிவா சொன்னாரு. கரெக்டா? எஸ் சார். யாரு செய்யறாங்க செய்யல, இது ஏன் பிசினஸ், என்னுடைய வியாபாரம், நான் செய்வேன். காலைல 5 மணிக்கு எந்த டீ கடைக்காரனே நம்ம போய் எழுப்பி விடுறது இல்ல, ஐயா போய் கடையை தர, 4 மணிக்கு போய் கடையை தர. எந்த டிஃபன் கடைக்காரனே நம்ம எழுப்பி விடுறது இல்ல, எந்த மளிகை கடைக்காரனையும் காலைல 7 மணிக்கு போய் கடை தர நம்ம எழுப்பி விடுறது இல்ல. அப்போ அது அவங்க தொழில், அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வெஸ்டீஜ் ஏன் தொழில்? ஏன் தொழில்? இன்னைக்கு கன்சிஸ்டன்சி போடணும்னா அது என் வேலை, என் தொழில், நான் செஞ்சுதான் ஆகணும். செய்யணுமா செஞ்சே ஆகணுமா? செஞ்சே ஆகணும் சார். செஞ்சே ஆகணும். அப்ப என்னுடைய வெற்றிக்காக நான் செஞ்சே ஆகணும். நான் செஞ்சா எனக்கு வெற்றி, நான் முடிவு பண்ணா என்னுடைய வெற்றி உறுதியாகுது.
அப்ப நான் முயற்சி பண்ணணும், நான் முடிவெடுக்கணும், நான் உழைக்கணும், நான் செய்யணும். அவ்வளவுதான். என் டீம்ல உள்ளவங்க செய்றாங்க, செய்யல. அது அவங்கள பொறுத்தது. பட் செய்ய வேண்டியது என் கடமை. இன்னைக்கு ஒரு பிரசன்டேஷன் நான் பேசணும், நான் கத்துக்கணும். அந்த பிரசன்டேஷன நான் தான் பேசணும் அப்படின்னா நான் கத்துக்கணும். இன்னைக்கு இது முடியல, எனக்கு தெரியாது சார் அப்படின்னா அந்த பிரசன்டேஷன் அங்க நடக்காது. தடைபடும். நம்முடைய வெற்றிக்கான வேகம் தடைபடும். நம்முடைய முயற்சிக்கு சரியான ரிசல்ட் வராது. இந்த மந்த் எண்டுல என்ன வேணும்? ரிசல்ட் வேணும். போன மாசத்த டைரக்டராவோ, சில்வராவோ, கோல்டாவோ, ஸ்டாராவோ, டைமண்டாவோ முடிச்சிருக்கிற உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முடிக்காதவங்களுக்கு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அதாவது இந்த மாதம், ஜூலை மாதம். இந்த மாதம் உங்களுடைய பேசிக் லெவல்ல முடிச்சா கூட உங்களுடைய கிரைட்டீரியா என்ன? உங்களுடைய டோட்டல் பிவி என்ன? உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க. அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? மாசம் 2800 பிவி பண்ற இடத்துல 3000 பிவி பண்ணுங்க. அடுத்த மாசம் உங்களுக்கு கீழ ஒரு டைரக்டர கொண்டு வாங்க. கம்பெனி டோட்டல் பிவி தான் கேட்கறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது முடியும். ரொம்ப ஈஸியா குடுத்துருக்காங்கங்க. பாலு சார் இன்னைக்கு 5 கோடி ரூபாயோ பிரான்ஸ், சில்வர், கோல்டுக்கு குடுத்துருக்காரு அப்படின்னா ரொம்ப ஈஸியா குடுத்துருக்காரு. ஸ்டார், டைமண்ட், கிரவுனுக்கு ஒரு 3 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்காங்கன்னா அதுவும் ஈஸியானது தான். எல்லாருமே ஈஸியா அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா போனஸை நம்ம வாங்கணுமா வேண்டாமா? எதுக்காக நம்ம எல்லாம் வெஸ்டேஜ் பண்றோம்? எதுக்காக வெஸ்டேஜ் பண்றோம்? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வினோத் சொல்லுங்க. எதுக்காக வெஸ்டேஜ் பண்றோம்? பணம் சம்பாதிக்கிறது. பணம் சம்பாதிக்கிறது. வினோத். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எதுக்காக வெஸ்டேஜ் பண்றோம்? பணம் சம்பாதிக்க சார். பணம் சம்பாதிக்கும். ஆமாம் சார். வேற வேற யாராவது சொல்லுங்க. நம்ம எதுக்காக வெஸ்டேஜ் பண்றோம்? எதுக்காக வெஸ்டேஜ் பண்றோம்? பேசிவ் இன்கம் சார் பேசிவ் இன்கம். வெரி குட். ராயல்டி இன்கம் சார். ராயல்டி இன்கம், பேசிவ் இன்கம். வெரி குட். எல்லாரும் நம்ம இதுக்காக தான் வெஸ்டேஜ் பண்றோம் இல்லையா? ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் அது கிடைக்குது, எல்லாருக்கும் கிடைக்கலையே, ஏன்? ஒரு சிலர் மட்டும் தானே போன மாசம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஒரு சிலர் கம்ப்ளீட் பண்ணலையே, ஏன்? தொடர்ந்து முயற்சி முடிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணதுனால முடிக்க முடிஞ்சது சார். வெரி குட். முயற்சி அப்படின்றது நாம முடிவெடுத்ததுனால செஞ்சது முயற்சி. எஸ் சார். போன மாசம் நான் 2ஆம் தேதியே சொன்னேன், எல்லாருமே முடிவெடுங்க. என்ன முடிக்கணும்னு முடிவெடுங்க. அதுல உறுதியா இருங்க. ஒரு சினிமாவுக்கு போகணும்னு முடிவெடுத்தா அதுல உறுதியா இருக்கிறோம். ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு போகணும்னு முடிவெடுத்தா உறுதியா இருக்கிறோம். ஒரு கோயில் திருவிழாவுக்கு போகணும்னு முடிவெடுத்தா உறுதியா இருக்கிறோம். ஒரு கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணா அது வேளாங்கண்ணியோ, திருப்பதியோ, இல்ல பழனியோ, எங்க போகணும்னு முடிவெடுத்தாலும் அதுல உறுதியா இருக்கிறோம். ஆனால் நாம வெற்றி பெறதுக்கு, நாம நம்ம ஜெனரேஷன் வருமானத்தை நம்ம உருவாக்குறதுக்கு அதுக்கான வேலையில நாம உறுதியா இருக்கிறோமா? நாம அதுக்காக முடிவெடுத்தோமா? அந்த வேலையை சரியா முடிவெடுத்து செஞ்சோமா? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் பேசுங்க. சார் அதுக்காக முடிவெடுத்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம் சார். சுக்குலாதா மேடம், நீங்க பிரான்ஸ் போன மாசம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. உங்க லெவல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. சோ நீங்க பேசுறீங்க. அந்த லெவல கம்ப்ளீட் பண்ணாதவங்க பேச தயங்குறாங்க. இதுதான் உண்மை. அப்ப அந்த லெவல கம்ப்ளீட் பண்ணவங்க பேசலாம். அடுத்தடுத்த மாதங்கள்ல அதை கண்டினியூ பண்ணுங்க. இல்ல அதை விட அதிகமான லெவலுக்கு போங்க. முடிக்காதவங்க இந்த மாசம் முடிக்கணும்னு முடிவு பண்ணுங்க. ஏன் இன்னைக்கு ஆசான்ஜியோடைய அந்த ட்ரைனிங்கை போட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு மாதத்தினுடைய முதல் நாள். தேதி 2ஆ இருக்கலாம். ஆனா நமக்கு முதல் நாள். கரெக்டா?
அதை ஒத்துக்கிறீங்களா? Yes, sir. இன்னைக்கு மாதத்தினுடைய முதல் நாள், ஜூலை மாசம் நம்முடைய பிசினஸ் மந்த் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இந்த நாள்ல நம்ம முடிவெடுத்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய பர்ச்சேஸை நான் பண்ணுவேன். 40 பிவியா இருக்கலாம், 60 பிவியா இருக்கலாம், 100 பிவியா இருக்கலாம், இல்ல 200 பிவியா இருக்கலாம். என்னுடைய பர்ச்சேஸை நான் இன்னைக்கு முடிப்பேன் ஃபர்ஸ்ட். அடுத்தது இன்னைக்கு என்னோட என் purchase டீம்ல முடிச்சிடுறேன். என்ன சார்? இன்னைக்கு என்னோட பர்ச்சேஸ் 100 PV கம்ப்ளீட் பண்ணிடுறேன் சார். கரெக்ட் சக்திவேல் சார், அது கரெக்ட். அதாவது நம்ம செய்யற பிசினஸ்ல நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும், ஒரு டிசிப்ளின் இருக்கணும். டிசிப்ளின் இருக்கணும். மாத கடைசி நாள் எனக்கு மெயின்டைன் ஆயிடுச்சுன்னா நான் செல்ஃபி பண்ணுவேன். சில பேர் அப்படியே ஒரு புத்திசாலிகள்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்ல ரொம்ப வெக்கமா இருக்கு. அந்த மாதிரி புத்திசாலிகளும் சில பேர் இருக்கிறாங்க. பட் அந்த நிலையிலிருந்து வெளியே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய வியாபாரம். என்னுடைய தலைமுறைக்கு என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், என் தலைமுறை நல்லா இருக்கணும்ன்றக்கா நான் செய்யக்கூடிய வியாபாரம். அப்ப அதுல எந்த அளவுக்கு உங்களுடைய ஈடுபாடு இருக்கணும், எந்த அளவுக்கு நீங்க இதுல முடிவெடுத்து செய்யணும். ஒரு கல்யாணத்துக்கு போறதுல இருக்கிற ஒரு முடிவெடுத்து செயல்படுத்துற விஷயத்த ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா நம்ம எங்கேயாவது போகணும்னு முடிவெடுத்து செய்யற விஷயத்த ஏன் வெஸ்டீஜ்ல நாம இதை முடிக்கணும், இந்த மாசம் இந்த லெவல் வரணும் அப்படின்றத முடிவெடுத்து ஏன் செய்யக்கூடாது, செய்ய முடியாது? ஆசான்ஜி அழகா சொன்னார். மிருகங்கள் தான் எதையுமே ரசிக்க தெரியாது, எதையுமே யோசிக்க தெரியாது, ரொட்டீனா செஞ்ச வேலைகளையே செஞ்சிட்டு இருக்கும். ஆனா நாமெல்லாம் மனிதர்கள். கரெக்டா? Yes, sir. இந்த ஜெனரேஷனுக்கு இதை செய்யணும், அடுத்து வரக்கூடிய நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் செய்யணும், இந்த இடத்துல இடம் வாங்கணும், இந்த இடத்துல இந்த மாதிரி வீடு கட்டணும், இதை செய்யணும், இதை செஞ்சா நம்ம பிள்ளைங்க இந்த இடத்துல நிம்மதியா இருப்பாங்க அப்படின்ற முடிவெடுக்க தெரிஞ்ச மனிதர்கள். அப்ப கடவுள் நமக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நாம விரும்பினதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நீங்க 10,000 ரூபாய் ஆசைப்பட்டீங்கன்னா 10,000 ரூபாய் கிடைக்கும், 50,000 ரூபாய் ஆசைப்பட்டீங்கன்னா 50,000 ரூபாய் கிடைக்கும், 5 லட்சம் ஆசைப்பட்டீங்கன்னா 5 லட்சம் கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? நானும் வெஸ்டீஜ் பண்றேங்க, நானும் வெஸ்டீஜ்ல இருக்கேங்க, ஆனா நான் செல்ஃபி பண்ண மாட்டேங்க. என் டீம்ல எல்லாரும் பண்ணா அப்புறம் நான் பண்ணிக்குவேங்க, நான் புத்திசாலிங்க. அப்படி இருக்குமா? இல்ல, இது என்னுடைய வியாபாரம். முதல்ல நான் வாங்குவேன், நான் வாங்கிட்டு என் குரூப்ல நான் அதை பப்ளிஷ் பண்ணுவேன். நான் 100 பிவி வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், 200 பிவி வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்தாங்க நீங்களும் ரெடி ஆகுங்க, வாங்குங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்க, உங்களுடைய லெவலை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க வேலையை முடிங்க. நான் என் வேலையை முடிச்சிட்டேன், நீங்க உங்க வேலையை முடிங்க. அடுத்தது நம்ம டீம்ல என்னென்ன பண்ணணும், இந்த மாதம் இன்றைக்கு உட்கார்ந்து கோல் செட் பண்ணுங்க. யார் யார் என்னென்ன பண்ணணும், அந்த கோல் செட் பண்ணிட்டு அதை அடையிறதுக்கு இந்த மாசம் ஃபுல்லா அவங்களுடைய டைம் டேபிள் என்ன, எத்தனை 1-to-1, எத்தனை ஹோம் மீட்டிங், எத்தனை டீம் மீட்டிங், ஷெட்யூல போடுங்க. ஷெட்யூல போட்டு ஒட்டுங்க உங்க வீட்டுல. வர்றவங்க கேட்பாங்க, என்னங்க இது, இதான் என்னுடைய ப்ரோக்ராம், என் பிசினஸ்ல நான் சக்சஸ் ஆகிறது இதுதான் ப்ரோக்ராம். என்னைய பல நாடுகளுக்கு சுத்தி பார்க்க வைக்க போறது இந்த வியாபாரம் தான், பல கார்கள் வாங்க வைக்கிறது இந்த வியாபாரம் தான், நான் இதுல சாதிப்பேன், இதுல முடியும். சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. சொன்னா கிடைக்கும், சொல்லாம வேண்டாமா? அந்த தைரியத்தை டிக்ளேர் பண்ணுங்க. தைரியமா டிக்ளேர் பண்ணுங்க. என்னால முடியும். இந்த வியாபாரத்துல எனக்கு முன்னாடி என்னுடைய அப்ளைன் இத்தனை பேர் இதை செஞ்சிருக்கிறாங்க. இந்த வியாபாரத்துல இருக்கிற சித்தார்த் சிங் சார் மாதம் 1 கோடிக்கு மேல சம்பாதிச்சிட்டு இருக்காரு. எங்களுடைய கிராண்ட் அப்ளைன், எங்களுடைய அப்ளைன் விக்டோரியா மேடம் மாதம் 8 லட்சத்துக்கு மேல வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களால முடியும் போது என்னால முடியும். என்னுடைய அப்ளைன் 2 லட்சம் ரூபாய் வாங்குறாரு, 1 லட்சம் ரூபாய் வாங்குறாரு. போன மாசம் என்னுடைய அப்ளைன் வெங்கடேஷ் சார் 65,000 ரூபாய் வாங்கியிருக்காரு. அப்ப நானும் அதை வாங்க முடியும். இன்னைக்கு 65,000 ரூபாய் வாங்கினா ஐடி கம்பெனில எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு பிரஷர், அவங்க அதுக்காக எவ்வளவு படிக்கணும், எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணணும், யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல 1 லட்சம் ரூபாய் வாங்கினா அவங்க எவ்வளவு படிச்சிருக்கணும், எப்படிலாம் இருக்கணும், யோசிச்சு பாருங்க. அப்போ இதெல்லாம் இந்த படிப்பு தேவையில்லை,
நம்ம 8 மணி நேரம் 10 மணி நேரம் டெடிகேஷனா ஒர்க் பண்ண தேவையில்லை. அதுக்காக 2 மணி நேரம் பயணம் பண்ண தேவையில்லை. எதுவுமே தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம ஊர்ல நம்ம குடும்பங்களோட இருந்து நம்ம சொந்த பந்தங்களோட இருந்து நல்லது கெட்டதை அட்டன் பண்ணிட்டு நம்ம ஒரு வியாபாரத்தை பண்ண முடியும். ஒரு 3 வருஷம் தொடர்ந்து பண்ணால், ஒரு 5 வருடம் தொடர்ந்து பண்ணால் தென்னை மரம் வச்ச மாதிரி 70 தென்னை மரம் 70 வருஷம் பலன் கொடுக்கும். பட் வெஸ்டீஜ் வியாபாரத்துல நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் போட்டீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வருமான வாய்ப்பு வந்துட்டு இருக்குன்னா அது எத்தனை வருஷத்துக்கு எத்தனை தலைமுறைக்கு வரும். இத புரிஞ்சுக்கிட்டா இந்த நாள் உங்களுக்கான வெற்றி நாளா மாறும். இத புரிஞ்சுக்கிட்டா நீங்க புத்திசாலி. புரிஞ்சவங்க சந்தோஷமா இருப்பாங்க. புரிஞ்சவங்க அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. புரிஞ்சவங்க இன்றைக்கே இப்பவே உங்க அப்ளைனை கூப்பிடுங்க. மணி 7:20 ஆகுது சார். அவரு ஆபீஸுக்கு கிளம்பிட்டு இருப்பாரு. அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. இந்த பிசினஸ்ல உங்களை ஜெயிக்க வைக்க போறது அவருதான். அவருதான் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் கொடுத்துருக்கிறாரு. நண்பா வா, வெஸ்டீஜ் என்ற அற்புதமான வாய்ப்பு இருக்குது. இதுல நம்ம சம்பாதிக்கலாம், நம்ம சாதிக்கலாம், ஃபாரின் ட்ரிப் போலாம், கார் வாங்கலாம்னு அவரு தானே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து உங்களை வெஸ்டீஜுக்குள்ள கொண்டு வந்தாரு. அவரை கூப்பிடுங்க. கூப்பிட்டு சார், இந்த மாசம் என்னுடைய ஷெடியூல் நான் பேசணும். நம்ம எப்போ மீட் பண்ணலாம்? நான் இந்த மாசம் என்னுடைய டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் சார். நான் அதை முடிக்கணும். அதுக்கு எனக்கு ஒரு பிளான் போட்டு கொடுங்க. கேளுங்க. உங்க அப்ளைன்ட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. நம்ம அப்பா அம்மாட்ட நம்ம எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கிறோமோ அது மாதிரி அப்ளைன்ட்ட கேட்க முடியும். அவங்களும் செய்ய தயாரா இருக்காங்க. உங்களுடைய அப்ளைனும் அதை செய்ய தயாரா இருக்காங்க. உங்க அப்ளைனோட நீங்க ஒத்து போயிட்டீங்க அப்படின்னா உங்க அப்ளைன் உங்களோட ஒத்து போறதுக்கு தயாரா இருப்பாரு. இது ஒருத்தர் மிங்கிள் பண்ண பிசினஸ். புஷ் அண்ட் புல். உங்க அப்ளைன் உங்களை மேல தூக்குவாரு, நீங்க உங்க அப்ளைனை மேல தள்ளுவீங்க. அப்ப 2 பேரும் மேல உயரமான இடத்துக்கு செல்ல முடியும். 2 பேரும் நல்ல வருமானத்துக்கு போக முடியும். 2 பேரும் உயர்ந்த லெவலுக்கு போக முடியும். அச்சீவ் பண்ண முடியும். அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபாஸ்ட் ஸ்டார்ட்ன்றத 300 பிவியா மாத்திட்டாங்க. அந்த 282 பிவி தான் அப்படின்ட்டு நிறைய பேர் யாராவது ஃபாஸ்ட் ஸ்டார்ட்ல 282 பிவி பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டா உங்க அப்ளைனை கான்டாக்ட் பண்ணி இன்னைக்கு அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 300 பிவி ஃபாஸ்ட் ஸ்டார்ட். அதே மாதிரி இந்த ஆஃபர்ல பிரான்ஸ், சில்வர், கோல்டு 100 பிவி பண்ணணும். அது பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த 5 crore ஆஃபர்ல உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆஃபர்ல நீங்க எலிஜிபிலிட்டி ஆவீங்க, உள்ள வருவீங்க. செல் பிவி பண்ணலன்னா ரிஜெக்டட் ஆயிடுவீங்க. உங்களுக்கு அந்த ஆஃபர்ல நீங்க கலந்துக்கலன்னு அர்த்தம். அது மாதிரி மினிமம் 16% வந்தவங்க மினிமம் 40 பிவி பண்ணாதான் உங்களுக்கு செக் ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி பேசிக் விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அதே மாதிரி ஸ்டார், டைமண்ட், கிரவுன் மெயின்டைன் பண்ணி இந்த 3 கோடி 3 crore அதுல ஷேர் வாங்குறவங்க மினிமம் 200 பிவி பண்ணணும். செல் பிவி பண்ணல அப்படின்னா யாராவது தவற விட்டுட்டீங்கன்னா இன்றைக்கு கூட இமீடியட்டா நீங்க வந்து உங்க அப்ளைனை கான்டாக்ட் பண்ணி இமீடியட்டா அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கான என்ன ப்ரொசீஜரோ அதை பண்ணுங்க. நான் நேற்று மீட்டிங் நடந்ததுன்னா நான் இதெல்லாம் நேற்றே சொல்லியிருப்பேன். பட் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க. இந்த மாதம் மினிமம் லெவல் முடிச்சா கூட அடுத்தடுத்த மாதங்கள்ல நீங்க வந்து பிரான்ஸுக்கு நீங்க 2001 பிவி முடிச்சு உங்களுடைய பேசிக் லெவலை நீங்க உறுதி பண்ணியிருந்தாலும் கூட அடுத்தடுத்த மாதங்கள்ல 2800 பிவி, 3000 பிவி, 3500 பிவி பண்ணி உங்களுடைய டோட்டல் பிவியை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதே சமயத்துல டீம் பில்டிங் போனஸோட நீங்க வாங்குங்க. கம்பெனி எல்லாருமே டீம் பில்டிங் போனஸ் வாங்கணும், அந்த சிஸ்டத்துக்குள்ள வரணுன்றதுக்காக தான் இன்னைக்கு அற்புதமான இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம சம்பாதிக்கிறதுக்கு, நம்மளை வர வைக்கிறதுக்கு, நம்மளை இந்த அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்கு கம்பெனி நமக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து அச்சீவ் பண்ண வைக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு மேனேஜ்மெண்ட், எவ்வளவு நல்ல மனிதர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப திரும்ப நான் சொல்றேன், 3 பேருடையும் நல்ல நெருங்கி பழகுனதுனால, அவங்கள பற்றி தெளிவா தெரிஞ்சதுனால சொல்லிட்டு இருக்கேன். கொடுத்து எடுக்க தெரிஞ்ச கம்பெனி. ராஜன் சார் ஒரு கதை சொன்னாரு. அதை வந்து ராஜன் சார் பென்ஸ் கார் வாங்கின ஃபங்க்ஷன்ல ராஜாண்ணாமலை மன்றத்தில் பாலி சார் சொன்னாரு. எத்தனை பேர் அந்த கதையை கேட்டீங்க? ஒரு ஏழை, ஒரு பக்தன் இருக்கிறான், ஒரு சிவபக்தன், சதா கடவுளையே வேண்டிட்டு இருக்கிறான். ஆனா ரொம்ப கஷ்டப்படுறான்.
அப்ப அவனுக்கு ஒரு வழி காட்டக்கூடாதான்னு பார்வதி அம்மா சிவன்கிட்ட கேட்குறாங்க. இல்லம்மா அவன் என்ன நம்ம என்ன செஞ்சாலும் என்ன கொடுத்தாலும் அவர் அப்படித்தான் இருப்பாரு. அவர் நிலை மாறாது. இல்ல இல்ல நீங்க நிறைய கொடுங்க அவருக்கு. சரி உன் எண்ணப்படியே ஆகட்டும் அப்படின்றாங்க. இவரு தூங்கி முழிச்சு வந்து கதவை திறக்கிறாரு. முத நாள் ஒரு மூட்டை அரிசி இருக்குது அவர் வீட்டுக்கு முன்னாடி. அதுல ஒரே ஒரு கப்பு அவருக்கு அன்றைக்கு தேவை என்னவோ அதை எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் மற்றவங்களுக்குலாம் கொடுத்துட்றாரு. அதுக்கு அடுத்த நாள் ஒரு 2 மூட்டை அரிசி இருக்குது. அதுலயும் அவருக்கு தேவையானதை எடுத்துட்டு மீதி எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. அதுக்கு அடுத்த நாள் 4 மூட்டை அரிசி இருக்குது. அப்பவும் அவருக்கு அன்றைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு அந்த தெரு ஃபுல்லா கொடுத்துட்றாரு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா ஒரு ட்ரக் ஃபுல்லா வந்து நிக்குது அதுல அரிசி. அப்பவும் அவருக்கு தேவையான எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. அப்போ அவருக்கு எவ்வளவு வந்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் அவருடைய குணம் திருப்பி கொடுக்கிறது தான். அப்ப திருப்பி கொடுக்க கொடுக்க அவருக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்காரு கடவுள். புரியுதா? இதேதான் அந்த ஏழையினுடைய லெவல், அந்த ஏழையினுடைய இடத்துல தான் நான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு கடவுள் தர்றதுல நான் எல்லாருக்கும் கொடுத்துட்றேன். அதனால கடவுள் எனக்கு நிறைய தராரு. திரும்பவும் நான் எல்லாருக்கும் கொடுத்துட்றேன். அதை விட அதிகமா தராரு. ஸோ இந்த இதுதான் இன்றைக்கு நம்ம மேனேஜ்மெண்ட். பாலி சாருடைய குணம் இதுதாங்க. இதை நேர்ல நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது 2015ல சென்னையில வெள்ளம் வரும்போதும் எல்லாருக்குமே அந்த பிவி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி எல்லாருடைய லெவலையும் கம்ப்ளீட் பண்ணி கடைசியில க்ளோசிங் அன்றைக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் அந்த வெள்ளம் வந்தது. ஸோ அந்த அடுத்த நாள் எதுவுமே பண்ண முடியாது. சிக்னல் கிடையாது, ஃபோன் கிடையாது, கரண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா இதெல்லாம் கம்ப்யூட்டருக்கு தெரியாது. அதனால எல்லாத்துக்கும் யார் யாருக்கு என்ன குறைப்பட்டதோ 4 நாள் 5 நாள் கழிச்சு வந்த பிறகு, கரண்ட் வந்த பிறகு, செல்போன் சிக்னல் வந்த பிறகு எல்லாருக்குமே உங்களுக்கு இவ்வளவு போட்டோம். எல்லா லீடர்ஸையும் கூப்பிட்டு பேசினாங்க. உங்க டீம்ல இவருக்கு இவ்வளவு கொடுத்துருக்குறாங்க. செக்ல கழிச்சிட்டு அவருக்கு ப்ராடக்ட் கொடுத்துடலாமா, இல்ல அந்த ப்ராடக்ட் கம்பெனியா வச்சுட்டு அவருக்கு செக்கை கொடுத்துடலாமா? அப்போ ஒவ்வொருத்தருடைய லெவல் தெரிஞ்சு நாங்க ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது அதை அப்படியே மேனேஜ்மெண்ட் கேட்டாங்க. அதே மாதிரி ஏறக்குறைய ஒரு 1000 குடும்பங்களுக்கு கம்பெனி ஒரு 2500 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட்டை ஃப்ரீயா கொடுத்தாங்க. கொரோனா வரும்போது இமீடியட்டா ஒரு 200 ஏர் பியூரிஃபையர் நொய்டால உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கம்பெனி ஃப்ரீயா கொடுத்தாங்க. அது மாதிரி கொரோனா வரும்போது அதுக்கு முன்னாடி யார் யார் அந்த லெவல் மெயின்டைன் பண்ணி ஒரு 2 மாசம் 3 மாசம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த லெவலுக்கு அவங்களுடைய அடுத்து போன மாசம் செக்கை அப்படியே கொடுத்தாங்க. பிசினஸே நடக்கல, ஆனா கம்பெனி அப்படியே கொடுத்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் ஒருத்தர் கூட கஷ்டப்படக்கூடாது. அதே மாதிரி கொரோனா டைம்ல எல்லாமே ரேட்டு நம்ம இன்னைக்கு கன்சிஸ்டன்சில வாங்கினாதான் 50% ரேட்டு. ஆனா அன்றைக்கு அதே ரேட்ல கம்பெனி எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட்ல கொடுத்தாங்க. அன்றைக்கு தான் ரியல் டிஸ்கவுண்ட்டை கம்பெனி கொடுத்தாங்க. ஏன்னா கொரோனா மக்கள்கிட்ட வருமானம் இல்லை, குறைஞ்ச இதுல அதுலதான் எல்லாருடைய வால்யூமும் ஏறிச்சு, எல்லாருடைய இன்கமும் ஏறிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு லாபம் வந்தாலும் 10 ரூபா வந்ததுன்னா அதுல 8 ரூபாயை கொடுக்க தெரிஞ்ச மேனேஜ்மெண்ட். அதுதான் இன்னைக்கு 10 கோடி ரூபாய் நமக்கு இந்த 20வது வருஷத்துல 10 கோடி ரூபாயை கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம எத்தனை கோடி ரூபாயில நம்ம ஏன் எவ்வளவு ஷேர் வாங்க போறோம்? சிந்திச்சு பாருங்க, பிளான் பண்ணுங்க. நிச்சயமா எல்லாராலையும் இதுல ஷேர் வாங்க முடியும். ஜூன் மாதம் தவற விட்டவங்க ஜூலை மாதம் உங்களுடைய லெவலை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபுல் எஃபோர்ட் இன்றையில இருந்து போடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பர்ச்சேஸை முடிங்க. அடுத்தது உங்க டீமை கூப்பிட்டு பேசுங்க, டீம் மீட்டிங் வைங்க, உங்க அப்ளைனை கூப்பிடுங்க, எல்லாருக்கும் பிளான் பண்ணி கொடுங்க. எல்லாரும் வின் பண்ணணும். சார் நான் டைரக்டர் முடிக்கணும்னா என் கீழே உள்ள ஒருத்தர் டைரக்டர் முடிச்சோன்னா நான் சில்வர் முடிக்கணுமா சார்? எப்படி சார் பண்ண முடியும்? பண்ணணும். உங்களை நம்பி வந்தவங்களையும் ஜெயிக்க வைக்கணும், நீங்களும் ஜெயிக்கணும். சுயநலமா சிந்திக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரையும் ஜெயிக்க வைங்க. நிறைய பேர் இந்த மாசம் அந்த தவற பண்ணிருக்காங்க. தயவு செய்து பண்ணாதீங்க. உங்களுக்கு கீழே ஒரு பிரான்ஸ் ரெடி ஆகிறாரா? நீங்க சில்வர் ஆகிறதுக்கு என்ன வழி யோசிங்க. உங்களுக்கு 2 லைன்ல பிரான்ஸ் ரெடி ஆகிறாரா? கோல்டு ஆகிறதுக்கு என்ன வழி? இது உங்க லெவலை மாத்துறதுக்கும் உங்க இன்கம் மாத்துறதுக்குமான ஒரு திட்டம் தான் இது. பாலி சாருடைய திட்டம் அதுதான். ஆஃபரை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்மளை மேலும் மேலும் வளர்க்கணும், நம்ம பெருசா வளரணும், நம்முடைய லெவலை மாற்றணும், நம்ம நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும். இதுதான் பாலி சாருடைய திட்டம். நிறைய வளரணும், நிறைய சம்பாதிக்கணும், அடுத்த தலைமுறைக்கும் ஒரு நல்ல வருமானத்தை விட்டுட்டு போகணும். அதனால சிந்திச்சு முடிவெடுங்க. இன்றைக்கே உங்களுடைய ஆக்ஷனை ஆரம்பிங்க. உங்க அப்ளைன்ட்ட உடனே பேசுங்க. இந்த மாசம் என்ன முடிக்கணும், என்ன லெவல் முடிக்கணும் சார்,
நான் போன மாசம் மிஸ் பண்ணிட்டேன். ரைட். இந்த மாதம் நான் என்ன முடிக்கணும்? புரியாம விட்டிருந்தாலும் சரி, புரிஞ்சு விட்டிருந்தாலும் சரி, தெரியாம விட்டிருந்தாலும் சரி, தெரிஞ்சு விட்டிருந்தாலும் சரி, இந்த நிமிடத்துல இருந்து முழிச்சுக்கிங்க. உஷாராயிடுங்க. ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். அதுக்கான வாய்ப்பை வெஸ்டீஜ் கொடுத்துருக்கு. சரியா பயன்படுத்துங்க. எல்லாரும் வெற்றி அடையலாம். விஷ் யூ வெல். தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். ஆல் லீடர் தேங்க்யூ. தேங்க்யூ சார்.